இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எடுத்த என்ட்ரியிலேருந்து ப்ராஃபிட்டாக லாஸா என்று நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் யாருக்கும் எந்த இதுவுமே தேவையில்லை. நம்ம ப்ராஃபிட் பண்ணோன்னா ப்ராஃபிட் பண்ணோன்னு காட்டுவோம், லாஸ்னால் லாஸ்ன்னு காட்டுவோம். நம்ம போன வீக் ஃபுல்லாக எடுத்த ட்ரேடில் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் காட்டுறேன். எதில் காட்ட போகிறேன்னா, நம்ம சில்வரில் ட்ரேட் எடுத்திருந்தோம். சில்வரில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் காட்டலாம். சரிங்களா? இதை நீங்கள் பாருங்கள். நமக்கான ஒரு சொல்யூஷன்லாம் காட்டும். ஃபஸ்ட் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் 5ஆந்தேதி. 5ஆந்தேதி என்ட்ரி எடுத்தது ப்ராஃபிட்லேயே முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம எந்த என்ட்ரியும் எடுக்கல. அடுத்தது 6ஆந்தேதி நம்ம வந்திருக்கோம். 6ஆந்தேதிக்கான ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். என்ட்ரிலேருந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ். சரி, ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்தால் நம்ம கண்டிப்பாக எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா லாஸு ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ட்ரேடிங்கில் பொறுத்தவரை இருக்க தான் செய்யும். அது நம்ம லாஸ் சின்னதாக லாஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். அதனால் பிரச்சனை இருக்காது. நம்ம அடுத்த என்ட்ரி என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், அடுத்த என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. இதுக்கான நான் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நம்ம சும்மா 1:2 ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். அது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. இது ஏன் நான் கெஸ்ஸிங் பண்ணது இது வரை போகும்னு நினச்சேன். இன்னும் ஒரு 6 பீஸ் போகும்னு நினச்சேன். அது ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா, எனக்கு அது நியூஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ நியூஸ் டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டோடையே க்ளோஸ் பண்ணிட்டேன். நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நம்ம எந்தெந்த ட்ரேடு ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேன்னு தோணும். நமக்கு எனி டவுட்டு எதாக இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னென்னா, உங்களுக்கு டவுட்டு கால்ஸு இது வேணும் நம்மள்ட்ட இது கேட்கலாம். நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம் இந்த வீக்கு, நெக்ஸ்ட் போன வீக்கில், அதேமாதிரி நம்ம ஒரு 5 பேர் மட்டும் தான் பார்ப்போம். அந்த 5 பேருக்கான வீடியோ நமக்கு அப் டவுனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நம்ம தங்க உண்டியலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும்.